லைட் ஹவுஸ் டு பூந்தமல்லி இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது எவ்வளோ பயனுள்ள திட்டமாக பார்க்குறீங்க? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி விவசாய லேண்டாக இருந்தது. இன்னைக்கு ஒரு அசுர வேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்என்டிலேருந்து டிஎல்எஃப் வந்து ராமச்சந்திரா வந்து ஹோண்டாய் கம்பெனி வந்து பெரிய அசுர வேகத்தில் இந்த போரூர் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒரு நோய் வரப்பட்டவங்களை கூட கொண்டுட்டு போய் இந்த ராமச்சந்திராவில் சேர்க்க முடியல. ஏன்னா அதுலேயே இந்த டிராஃபிக்கில் இறந்துடுறாங்க. 2 hours ஆகுது. ஏன்னா டைரெக்டாக நீங்கள் பூந்தமல்லியில் ஏறினீங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு 2 hours 3 hours ஆகும். பஸ்ஸில் போனீங்கன்னா எங்கள் மெரினாவுக்கு இப்போ நீங்கள் மேல்மட்டத்திலேயே இந்த ஊரை ரசிச்சுக்கிட்டு மக்கள் போகலாம். ரொம்ப பயனுள்ள. நாங்களாம் கனவுல கூட, நானுங்க போரூரில் இருக்கோம், 40-50 வருஷமா இருக்கோம், கனவுல கூட மெட்ரோ வருமா அப்படின்னு நாங்கள் நினைக்கல. இருந்தாலும் மெட்ரோ இப்போ வந்து வருங்கிற ரொம்ப மக்கள் சந்தோஷத்தில் இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் சின்ன இடையூறு இருக்கலாம், ஏன்னா ஒரு நல்லது நடக்கலாம், டிராஃபிக் இருக்கும். அது முடிஞ்சிட்டுனா அதெல்லாம் ரெடி ஆகிட்டுன்னு ரொம்ப மக்களுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த திட்டம். இந்த அரசாங்கம் வந்து மீண்டும் வரணும்னு நாங்கள் சொல்லணும்னா பொதுமக்களும் சொல்கிறாங்க. அதனால் மீண்டும் 5 வருஷம் இந்த ஆட்சி இருந்தால் தான் அவங்க போட்ட செயல் திட்டங்கள்லாம் கொண்டாடலாம் அப்படிங்கிறது எங்களுடைய மக்களுடைய வியூகமாக இருக்குது. கண்டிப்பாக வருவார். கண்டிப்பாக வருவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை.